வணக்கம் மாணவர்களே. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு 9th இங்கிலீஷ் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய யூனிட் 7ல இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டோரி த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அதை தான் பார்க்க போறோம். Hope you have book in your hand. Just open it and listen. The Christmas Truce written by Shepard. மிகவும் உன்னதமான ஒரு விழா கிறிஸ்மஸ். அந்த விழாவின் அப்ப ஏற்பட்ட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், அதை பற்றியதுதான் இந்த கதை ஃபுல்லா. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆத்தரை பத்தி பார்த்தலாம். ஷெப்பர்டு. ஷெப்பர்டு October 7, 1950 is the award-winning author of Savitri, A Tale of Ancient India, A Legend of Lightning Larry, The Sea King's Daughter and many more children's books. இவர் ஒரு புகழ்பெற்ற விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். இந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே இவருக்கு ஏன் விருது கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியும். October 7, 1950 பிறந்தவர் இவரு. நிறைய தலை சிறந்த படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு. A Tale of Ancient India, Legend of Lightning Larry, இதெல்லாம் இவர் எழுதிய கதைகள். இவருடைய ஒர்க் பாத்தீங்கன்னா has been honored by the American Library Association, the National Council for the Social Studies, the American Folklore Society, the New York Public Library and the Bank Street College of Education. இது எல்லாமே இவருடைய படைப்புகளை மிகவும் வெகுவாக பாராட்டி இருக்கிறாங்க. அப்படி ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர் இவரு. வாங்க இப்ப இந்த கதையை நம்ம லைன் பை லைனா பார்க்கலாம். This piece, set during World War I, highlights the beauty of unlikely friendships and fellowship. It's a British soldier's letter to his sister on how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. இந்த கதை முதலாம் உலக போர் அப்ப நடைபெற்ற ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா, பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கும் ஜெர்மன் படை வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கு. இந்த நிகழ்வை அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் டாம் அப்படின்னு நம்ம பின்னாடி படிப்போம். அவர் தன்னுடைய தங்கைக்கு கடிதம் மூலமா இதை எழுதி அனுப்புறாரு. அந்த கடிதத்தை தான் இப்ப நம்மளுக்கு பாடமா கொடுத்திருக்கிறாங்க. வாங்க. Christmas Day 1914. My dear sister Janet, it is 2 in the morning and most of our men are asleep in the dugouts. Yet I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. 1914 ஆண்டு வந்த ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த லெட்டரை அவர் எழுதுறாரு. என்னுடைய அன்பு தங்கை ஜெனட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு விடிய காலம் 2 மணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய கூட படை வீரர்கள் எல்லாமே தங்களுடைய டக் அவுட்ஸ்ல, அதாவது பதுங்கு குழியில எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. விடிய காலம் 2 மணினா ஏறக்குறைய ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க இல்லையா? ஆனா என்னால தூங்க முடியல. இந்த கடிதத்தை உனக்கு எழுதிட்டு என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை உனக்கு விவரிச்சுட்டு அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் மாலை நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத உனக்கு தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு இந்த கடிதத்தை அவர் எழுதுறாரு. In truth, what happened seems almost like fairy tale, and if I had not been through it myself, I would scarce believe it. While you and the family sang carols before the fire there in London, I did the same with my enemy soldiers here and the battlefields of France. இந்த நிகழ்வு மிகவும் உண்மையான ஒன்று. ஒரு ஃபேரி டெல், அதாவது ஒரு மாயாஜால தந்திர கதைகள்ல இந்த தேவதைகள் கதை சொல்லும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான கதைகள்ல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நானே இந்த நிகழ்வுல இருந்ததுனால இதை நான் நம்பிட்டேன். அதனாலதான் உனக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. என் அன்பு தங்கை ஜெனட், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்ப? லண்டன்ல வீட்டோட ஃபேமிலியோட சேர்ந்து குழுவா சர்ச்சில் அந்த கரோல்ஸ் எல்லாம் பாடிட்டு இருப்பீங்க. சர்ச்சில் பாடுவாங்க இல்லையா, பிரேயர் சாங், அதெல்லாம் பாடிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த சாங்க நான் இங்க பிரான்ஸ்ல என்னுடைய எதிரி நாட்டு படை வீரர்களோட ஒன்றா சேர்ந்து பாடினேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. எதிரிகளோட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பாட முடியுமா? அதுவும் பார்டர்ல, மிலிட்டரி பார்டர்ல எல்லாம் தலை தெரிஞ்சாலே சுற்றுவாங்க இல்லையா? ஆனாலும் நான் பாடினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எப்படி பாடினாரு அப்படின்னு பார்க்கலாம். As I wrote before, there has been little serious fighting of late. The first battles of the war left so many dead that both sides have held back until replacements could come from home. So, we have mostly stayed in our trenches and waited.
நான் எழுதுறதுக்கு முன்னாடி, இந்த கடிதத்தை எழுதுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் சீரியஸா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் ஜெர்மனுக்கும் பிரான்ஸுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்டையில வந்து என்னாச்சுன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சோ நிறைய பேர் ஆட்கள் இறந்து போனதுனால அந்த இறந்து போன ஆட்களினுடைய இடத்தை நிரப்புவதற்காக 2 நாட்டு தாயகத்தில் இருந்தும் அவங்கவுங்க நாட்டுல இருந்து படை வீரர்களை மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க இங்க மிலிட்டரிக்கு வர சொல்லி. சோ அவங்க வர வரைக்கும் இப்போதைக்கு போர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக போர் நிறுத்தம் பண்ணிருக்கிறாங்க. அந்த படை வீரர்கள் எங்களை வந்து சேரும் வரை நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ட்ரென்ச்சஸ்லயே பதுங்கு குழியிலேயே அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம் அடுத்த சண்டைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. But what a terrible waiting it has been, knowing that any moment an artillery shell might land and explode beside us in the trench, killing or maiming several men, and in daylight not daring to lift our heads above ground for fear of a sniper's bullet. ஆனா இந்த பதுங்கு குழியில நாங்க காத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர கடுமையான வேதனையான ஒண்ணா இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா எந்த நேரத்திலயும் இந்த பீரங்கி குண்டுகள் அவங்க பதுங்கு குழி பக்கத்துல வந்து விழுந்து வெடிக்கலாமா. அப்படி யோசிச்சு பாருங்களேன், பக்கத்திலேயே ஒரு மிகவும் சத்தமான பீரங்கி குண்டு, உயிரை கொல்லக்கூடிய ஒரு குண்டு வந்து விழுந்து வெடிச்சதுன்னா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் அங்க காத்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது தங்களுடைய படை வீரர்களை நிறைய பேரை உடல் சேதம், அதாவது பர்மனன்ட் டேமேஜ், கை போறது கால் போறது அப்படியெல்லாம் ஆக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, பகல் நேரத்துல இவர்களால அந்த பதுங்கு கோயில இருந்து தலையை வெளியே காட்ட முடியலாம். ஏன்னா எங்க இருந்து வேணாலும் அந்த ஸ்னிப்பர் புல்லட் கன்ல சுட்டுருவாங்க. அப்படின்னா சத்தமே வராது சுடுறது, தலையை தூக்கினாலே தலையில குண்டு பாஞ்சிரும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல 2 நாட்டு வீரர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And the rain, it has fallen almost daily. Of course, it collects right in our trenches, where we must bail it out with pots and pans. And with the rain has come mud, a good foot or deeper. It splatters and cakes everything, and constantly sucks at our boats. One new recruit got his feet stuck in it, and then his hands too when he tried to get out. அடுத்து அவங்க தங்கி இருக்கிற அந்த பதுங்கு குழியை பத்தி சொல்றாரு. டெய்லியுமே அவங்க அந்த பதுங்கு குழியில தான் இருக்கிறாங்க. அப்ப தினந்தோறுமே மழை வருமா. மழை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, பள்ளத்தை நோக்கி மழை நீர் வந்துடும் இல்லையா. அப்ப அந்த பதுங்கு குழிக்குள்ள சீக்கிரமா மழை தண்ணி வந்து நிரம்பிடும். அப்ப இவங்க வெளியும் வர முடியாது, வெளியே வந்தா சுட்டுருவாங்க. சோ அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில கிடைக்கிற ஜக்கு பானை அதெல்லாம் வச்சு அந்த தண்ணியை முண்டு முண்டு ஈரத்தோட ஈரமா இவங்க வெளியே ஊத்துவாங்க. ரெண்டாவது என்னன்னா, அந்த மழை தண்ணி வந்து வெறும் சேரும் சகதியமா வேற வந்து அந்த பள்ளத்தை நிரப்பிட்டே இருக்கும். அது எப்படி ஆகும்னா, சேத்துல எந்த நேரமும் காலை வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் ஒரு ராணுவ வீரர்னா வெயிட்டா இருக்கிற பேகு அந்த கன்னு இதெல்லாம் வெயிட்டா வச்சுக்கிட்டு அந்த பதுங்குள்ள இருக்கும் போது அதுல சேரு வந்து ரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா. எல்லாமே ஒரு மாதிரி குழன்னு ஆயிடுது அந்த இடம் ஃபுல்லா. அவங்களுடைய பூட்ஸ் அந்த சாக்ஸ் அதெல்லாம் நனைஞ்சு போய் போடுறதுக்கே ரொம்ப வலிக்குது அவங்களுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுது. புதுசா வந்த ஒருத்தர் அப்ப என்ன பண்ணாரா, அந்த இடத்துல கால், அந்த சேத்துல கால் மாட்டிக்கிச்சு. அந்த மாட்டிக்கின காலை எடுக்கிறதுக்கு கையை பயன்படுத்தி இருக்காரு, கையும் மாட்டிக்கிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தொடையளவு சேர் வந்துச்சுன்னா நம்மளால அதுல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அதே போல அந்த பதுங்கு குழியில டே நைட் அவங்க காத்திருக்கிறது எவ்வளவு ஒரு ஆபத்து. அது மட்டும் இல்லாம எவ்வளவு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து, through all this we could not help feeling curious about the German soldiers across the way. After all, they faced the same dangers we did and flagged about in the same mug. What's more, the first trench was only 50 yards from us. Between us lay no man's land, bordered on both sides by barbed wire. Yet they were close enough we sometimes heard their voices. அப்படின்றாங்க. நாங்க எப்படி இவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே போலதான் அந்தாண்ட இருக்கிற அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸும் நாள் ஃபுல்லா இதே போல மழையிலயும் வெயிலையும் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் எங்களால அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் எதிரிகள், மனிதர்கள் தான் இருந்தாலும் எதிரிகள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே அளவு டேஞ்சர், அபாயத்தை அவங்களும் என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. இதை விட என்ன சொல்லணும்னா, அவங்க பதுங்கி இருக்கிற அந்த பதுங்கு குழி, எங்களை மாதிரியே பதுங்கு குழி நீட்டா வெட்டி பதுங்கி இருக்கிறோம் இல்லையா, அதே போல பதுங்கு குழி இங்க இருந்து ஒரு 50 கஜ தொலைவுல தான் அது இருக்கு. சில நேரங்கள்ல அவர்கள் பேசுகின்ற குரல்களை எங்களால் கேட்க முடியும், அவ்வளவு பக்கத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. எங்க 2 பேருக்கு இடையில நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னா அந்த இடத்துல யாரும் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய உருண்டை கம்பி வேலி போட்டுருவாங்க.
நீங்க டிவில யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இரு நாட்டுகளுக்கு இடையில உருண்டையா பெரிய கம்பி வேலி முள்வேலி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் நோ மேன்ஸ் லேண்டு. ஒரு 50 அடி தூரத்துக்கு இந்த நாட்டு வீரர்களும் அந்த நாட்டு வீரர்களும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அந்த இடம் எப்பயுமே ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கணும்ன்றதால தான் அந்த இடத்துக்கு பேரு நோ மேன்ஸ் லேண்டுன்னு வச்சிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். Of course, we hated them when they killed our friends, but other times we joked about them and almost felt we had something in common. And now it seems they felt the same. உண்மையை சொல்ல போனா எங்களுடைய சகோதரர்களை முன்னாடி இருந்த படை வீரர்கள்லாம் அவங்க கொன்னுட்டாங்க. அதனால அவங்கள எங்களுக்கு பிடிக்காது, நாங்க வெறுப்போம் தான். ஆனாலும் கூட சில நேரங்கள்ல நாங்க அவங்கள பத்தி பேசி சிரிச்சுப்போம். ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பொதுவா இருக்கு. அவங்களும் அவங்க நாட்டுக்காக போராட வந்திருக்காங்க, நாங்களும் நம்ம நாட்டுக்காக போராட வந்திருக்கோம். சோ இப்ப இதையதான் அவங்களும் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு இந்த டாம் வந்து. அடுத்து, ஜஸ்ட் எஸ்டர்டே மார்னிங் கிறிஸ்மஸ் ஈவ் டே we had our first good freeze. Cold as we were, we welcomed it because at least the mud froze solid. Everything was tinged white with frost while a bright sun shone over everything. Perfect Christmas weather. நேத்து காலையில இருந்து கிறிஸ்மஸ் அந்த நாள் தொடங்குச்சு. நாங்க வந்து முறையா அந்த கிறிஸ்மஸுக்கு உண்டான அந்த காலநிலையை வரவேற்க ஆரம்பிச்சோம். நாங்க சில்லுன்னு நனைஞ்சு போயிருந்தாலும் இன்னும் குளிரா இருந்தாலும் அதை நாங்க வரவேற்றோம். ஏன்னா இங்க சேறு குழன்னு இல்லாம குளிர்ந்து காற்று அடிச்சிச்சுன்னா அது வந்து கெட்டியாகும். ஃப்ரிட்ஜ்ல எப்படி குளிர் அதிகமாச்சுன்னா ஈரமா இருக்கிற தண்ணி கட்டி ஆகுதோ, அதே மாதிரி இந்த குளிர்ந்து போய் இருக்கிற இந்த சேரெல்லாம் கட்டி ஆயிடும். அதனால நாங்க கொஞ்சம் காஞ்சி போவோம். அதாவது எப்படின்னா அந்த ஈரத்துல இருந்து கொஞ்சம் நாங்க வெளியே வருவோம். அதனால நாங்க அதை வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பனி பெஞ்சு ஒயிட்டா இருக்கு பாக்குறதுக்கு. சூரியனும் காலையில உதிச்சு பிரைட்டா வருது. சோ இது கிறிஸ்துமஸுக்கு உண்டான ஒரு சரியான காலநிலை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். During the day, there was little shelling or rifle fire from either side, and as darkness fell on our Christmas Eve, the shooting stopped entirely. Our first complete silence in months. We hoped it might promise a peaceful holiday, but didn't count on it. We had been told the Germans might attack and try to catch us off guard. இந்த நாள்ல வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா 2 பக்கமும் லைட்டா பீரங்கி குண்டு போடுற சத்தமும் துப்பாக்கி வெடிக்கிற சத்தமும் கேட்டுச்சு. ஆனாலும் அந்த கிறிஸ்துமஸ் மாலை நேரம் வர வர என்ன ஆச்சுன்னா 2 பக்கமும் அந்த துப்பாக்கி சூடு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்த மாசத்திலேயே எங்களுடைய அமைதியான ஒரு நாள்னா அது இதுவாதான் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்றாங்க. இது எங்களுக்கு ஒரு நல்ல விடுமுறையா இருக்கும், அமைதியான மகிழ்ச்சியான விடுமுறையா இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட இவங்களுடைய கேப்டன் மேலதிகாரி இருப்பாங்களே, அவங்க சொல்லி வச்சிருக்காங்க எந்த நேரமும் ஜெர்மன்ஸ் நம்மள தாக்கலாம், அதனால உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். I went to the dugout to rest, and lying on my cot, I must have drifted asleep. All at once, my friend John was shaking me awake, saying, "Come and see. See what the Germans are doing." I grabbed my rifle, stumbled out into the trench, and stuck my head cautiously above the sandbags. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, டயர்டா இருக்கிறதுனால நான் தூங்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய பதுங்குழிக்குள்ள போயிட்டு எனக்கு கொடுத்த அந்த மெத்த கட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் தூங்கிட்டேன். அப்ப என்னுடைய நண்பன் ஜான் அங்க வரான். ஞாபகம் வச்சுங்க இந்த கேரக்டர் எல்லாம், டாமு, ஜெனட், ஜான். ஜான் அங்க வரான். வந்து என்னை எழுப்பி இங்க வந்து பாரு ஜெர்மன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு என்னை வந்து எழுப்புறான். உடனே நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஏதோ சண்டை நினைச்சிட்டு நான் உடனே என்னுடைய துப்பாக்கி வேகமா எடுத்துக்கிட்டு தள்ளாடி விழுந்து ஏஞ்சி ஓடி போய் அந்த சாண்ட் பேக்ஸ் மணல் மூட்டை அடுக்கி வச்சு இருக்கிற அந்த பகுதியில இருந்து தலைய லைட்டா எட்டி பாக்குறேன் அப்படின்றான். I never hoped to see a stranger and more lovely sight. Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as the eye could see. நான் அங்க போய் பார்த்தேன். பார்த்த உடனே நான் இது போல ஒரு புதிய விஷயத்த, ஒரு அழகான விஷயத்த நான் இது போல பார்த்ததே கிடையாது. ஏன்னா கொத்து கொத்தா மெல்லிசா ஒளி விட்டு எரியக்கூடிய வண்ண விளக்குகள் இடது பக்கமோ வலது பக்கமோ கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அந்த ஜெர்மன் நாட்டு அந்த பார்டர்ல வந்து மின்னிக்கிட்டு இருந்துச்சான். What is it? I asked in bewilderment and John answered, Christmas trees. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்ஃபியூஷனோட நண்பன் கிட்ட கேட்டேன், ஜான் கிட்ட. அவன் சொன்னான் அதான்டா கிறிஸ்துமஸ் மரம் அப்படின்னு சொன்னான். And so it was. The Germans had placed the Christmas trees in front of the trenches, lit by candle or lantern, like beacons of goodwill. அதுதான் இது, இந்த கிறிஸ்துமஸ் மரம் தான் இது. ஜெர்மன் நாட்டுக்காரங்க வந்து அவங்களுடைய பதுங்கோழிக்கு முன்னாடி இதை வச்சிருக்கிறாங்க. இந்த குட்வில், அதாவது ஒரு நல்ல எண்ணம் தோன்றும். அந்த லைட் எல்லாம் எரிய வச்சு அந்த விளக்கெல்லாம் வச்சா அதை பார்த்த உடனே அந்த போர் செய்யற அந்த போர் குணம் எல்லாம் மாறி ஒரு நல்ல எண்ணம் தோன்றும். அதுக்காக ஜெர்மன் நாட்டுக்காரங்க வந்து அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஜான் வந்து சொல்றான். And then we hear them singing, "Stilly not, Heilig not."
This carol may not yet be familiar to us in Britain, but John knew it and translated, Silent night, holy night, I have never heard one lovelier or more meaningful in that quite clear night, its darkness softened by a first quarter moon. அப்புறம் அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஜெர்மன் நாட்டு பக்கம் இருந்து ஒரு அழகான கோரஸா பாடுற சத்தம் கேக்குது. அது ஒரு பாட்டு, ஸ்டில் நாட் ஹேலிச் நாட் அப்படின்ற ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த கரோல், அந்த பிரேயர் சாங் வந்து பிரிட்டன் நாட்டுக்காரங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது ஜெர்மன் லாங்குவேஜ். ஆனா ஜானுக்கு தெரியும், ஜானுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியுன்றதுனால ஜான் வந்து அந்த பாட்டை அப்படியே மொழிபெயர்த்து இங்க சொல்றான். அமைதியான இரவே, புனிதமான இரவே அப்படின்ற அந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. இது போல ஒரு அழகான அர்த்தமுடைய ஒரு பாட்டை டாம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டதே இல்லை. அதுவும் இந்த சுத்தமான அமைதியான இரவுல இது போல ஒரு அழகான பாட்டை, ஒரு கால் நிலவு இருக்கக்கூடிய, கால் நிலவு தெரியுங்க இல்லைங்களா உங்களுக்கு, முழு நிலவு, அரை நிலவு, அதுல கால் பாகம் தெரிஞ்சதுன்னா, இப்படி பிறை மாதிரி தெரிஞ்சதுன்னா கால் நிலவு. சோ இந்த மாதிரி ஒரு இரவுல, இந்த மாதிரி இனிமையான ஒரு நிலா காயும் நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஓசையுள்ள ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். And the song finished. The men in our trenches applauded. Yes, British soldiers applauded Germans. Then one of our own men started singing and we all joined in. அந்த பாட்டு ஜெர்மன் பாடி முடிச்ச உடனே எங்க ட்ரூப்ல, பிரிட்டிஷ் ஆர்மில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களை கை தட்டி பாராட்டுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் கண்ட்ரி வந்து ஜெர்மன் கண்ட்ரி வீரர்களை பார்த்து கை தட்டுது. இதை அவங்க என்ன பண்றாங்க, ஜெர்மன்ஸும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நாட்டிலேயே, அதாவது நம்ம டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. நாங்கெல்லாம் அவர் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சோம். அவங்க பாடின பாட்டுக்கு கூட இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னு பார்ப்போம். The first novel, the angel did say, in truth we sounded not nearly as good as the Germans with their fine harmonies, but they responded with enthusiastic applause of their own and then began another. உண்மையை சொல்ல போனா நாங்க ஜெர்மன் நாட்டுக்காரங்க பாடின அளவுக்கு அவ்வளோ ஹார்மோனிஸா இனிமையெல்லாம் பாடல. இருந்தாலும் கூட நாங்க பாடி முடிச்ச உடனே அவங்க அவ்வளவு ஆர்வத்தோட எங்களை கை தட்டி பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அவங்க பாட ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க. Ho tenabum, ho tenabum. Then we replied, Ho come all ye faithful. But this time they joined in singing the words in Latin, Adest Fidels. Britain and Germany harmonizing across no man's land. I would have thought nothing could be more amazing, but what came next was even more so. அதுக்கப்புறம் அந்த ஜெர்மனி நாட்டு வீரர்கள் ஹோ டெனாபம் அப்படின்ற பாட்டை பாடினாங்க. அதற்கு பதிலா நாங்க ஹோ கம் ஆலி ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற ஒரு சாங்க பாடணும். இதெல்லாம் பாடல்கள். இப்ப தமிழ் பாட்டு நம்ம பாடினோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதே போல இதை அந்த ஜெர்மன் நாட்டுக்காரர்களும் பிரிட்டிஷ் நாட்டுக்காரர்களும் திரும்ப திரும்ப பாடிக்கிற அவங்க மொழியிலான பாடல்கள் அவங்க பாடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டுக்காரர்களும் சேர்ந்து இணைந்து லத்தீன் மொழியில ஒரு பாட்டு பாடுறாங்க. அடஸ்ட் ஃபெடல்ஸ் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாட்டை பாடுறாங்க. இந்த நோமேன்ஸ் லேண்ட் பகுதியில இது போல ஒரு இனிமையான இசை நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதை விட அமேசிங்கான ஒண்ணு இதுக்கப்புறம் நடந்துச்சு, அதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இங்கிலீஷ் கம் ஓவர், வி ஹியர்ட் ஒன் ஆஃப் தம் ஷவுட், யூ நோ ஷூட், வி நோ ஷூட். ஆங்கிலேயர்களை இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டுல இருந்து ஒரு படை வீரன் கத்துறான். நீயும் சுடாத நானும் சுடாத அப்படின்னு அவன் சொல்றான். There in the trenches we looked at each other in bewilderment. Then one of us shouted jokingly, you come over here. அப்புறம் இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனோட என்ன பண்றாங்க, என்னடா வெளியே வாடா நான் சுட மாட்டேன்னு சொல்லிட்டாலும் கூட போலாமா வேணாமனு ஒரு கன்ஃபியூஷனோடயே இருக்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷ் நாட்டுகள்ல இருந்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான், நீ வேணா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் நாட்டுக்கார பார்த்து அந்த படை வீரர்களை பார்த்து கூப்பிடுறான். To our astonishment, we saw two figures rise from a trench, climb over their barbed wire, and advance unprotected across no man's land. One of them called, send officer to talk. இவங்க ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும் போதே ஜெர்மன் நாட்டுல இருந்து ஒரு ரெண்டு படை வீரர்கள் மேல எந்திரிச்சு அந்த நோமேன்ஸ் லேண்ட்ல இருக்கிற அந்த முள்வேலியை தாண்டி இந்தாண்ட நடந்து வராங்க. எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லாம, அன்ப்ரொடெக்டட் அப்படின்றாங்க, ப்ரொடெக்ஷன் இல்லாம வராங்க. வந்து என்ன பண்றாங்க, உங்க அதிகாரியை கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்றாங்க. I saw one of our men lift his rifle to the ready, and no doubt others did the same. But our captain called out, hold your fire. Then he climbed out and went to meet the Germans halfway. அந்த ரெண்டு படை வீரர்கள், ஜெர்மன் நாட்டு படை வீரர்கள் வரும்பொழுது எங்க கிட்ட இருந்த ஒரு படை வீரன் துப்பாக்கி எடுத்து ரெடியா அவங்கள பார்த்து குறி பார்த்து சுடுறதுக்கு ரெடியா இருந்தான். மற்றவங்களும் அது போலதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப எங்களுடைய கேப்டன் வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டாரு, சுடுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து எந்திரிச்சு போய் அவங்கள அந்த நோமேன்ஸ் லேண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த ரெண்டு படை வீரர்கள் கிட்ட பேசுவதற்காக, சமாதானம் பேசுவதற்காக போறாங்க.
We heard them talking, and a few minutes later, the captain came back and announced, "We have agreed that there will be no shooting before midnight tomorrow, but sentries are to remain on duty and the rest of you stay alert." அவங்க ரெண்டு பேரும் பேசுறத இவங்க கேக்குறாங்க பதுங்குக்குள்ள இருந்து. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து சொல்றாரு, நாளைக்கு நடு இரவு வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் எந்த விதமான துப்பாக்கி சூடும் போரும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். அதுதான் அந்த பாட தலைப்பு கூட. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம். ஆனா பாதுகாப்பு படை வீரர்கள் மட்டும் பணியில இருக்கணும், நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Across the way, we could make out groups of 2 or 3 men starting out of the trenches and coming towards us. Then some of us climbed out too, and in minutes, there we were in no man's land, over 100 soldiers and officers of each side, shaking hands with the men we had been trying to kill just hours earlier. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேரா மூணு பேரா சேர்ந்து அவங்களும் ஜெர்மன் நாட்டுக்காரர்களும் அந்த பதுங்குக்குள்ள இருந்து அந்த நோமேன்ஸ் லேண்ட் பகுதியை நோக்கி வராங்க. அப்புறம் இவர்களும் என்ன பண்றாங்க, அதே போல ரெண்டு பேரா மூணு பேரா எந்திரிச்சு போயிட்டு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து உண்மையில சொல்ல போனா ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இரு நாட்டு வீரர்களும் ஒரு கொன்றுகிட்டாங்க, ஒரு சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. ஆனா இப்ப இந்த நோமேன்ஸ் லேண்ட்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் ஆபீசர்கள் ரெண்டு பக்கமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அந்த கிறிஸ்துமஸ் வந்து செலிப்ரேட் பண்ண தயாரா வராங்க. Before long, a bonfire was built and around it we mingled British khaki and German grey. I must say the Germans were the better dressed with fresh uniforms for the holiday. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு பான்ஃபயர், நடுவுல நெருப்பு மூட்டிட்டு சுத்திர உட்காந்து பாடுவாங்க இல்லையா, அது ரெடி பண்ணாங்க. நாங்க எல்லாம் அதுல ஒன்னா சேர்ந்து பாடணும். பிரிட்டிஷ் படை வீரர்கள் வந்து காக்கி கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஜெர்மன் வந்து கிரே கலர் சாம்பல் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா ஜெர்மன்ஸ் நாட்டு அந்த ட்ரெஸ் வந்து பாக்குறதுக்கு எங்களோட நல்லாவே இருந்தது. அவங்க இந்த விடுமுறைக்காக, கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக அவங்க நல்லா ஃப்ரெஷ் யூனிஃபார்ம்ஸ், நல்ல யூனிஃபார்ம்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்றாங்க. Only a couple of our men knew German, but more of the Germans knew English. I asked one of them why that was so. Because many have worked in England, he said. Before all this, I was a waiter at the Hotel Cecil. Perhaps I waited on your table. நிறைய ஜெர்மன் நாட்டு வீரர்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், ஆனா எங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு தான் ஜெர்மன் தெரியும். நாங்க ரெண்டு பேரோட டிரான்ஸ்லேஷன்ல பேசிக்கிட்டோம். ஏன் உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியுது அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் இங்கிலாந்துல, அந்த ஜெர்மன் நாட்டுக்காரர் சொன்னாரு, நான் இங்கிலாந்துல வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ண உங்க நாட்டுல. அது மட்டும் இல்ல, நான் ஒரு ஹோட்டல் சிசில் அப்படின்ற ஹோட்டல்ல வெயிட்டரா சர்வரா பணிபுரிஞ்சேன், அதனால எனக்கு இங்கிலீஷ் அங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப இவன் சொல்றான், perhaps you did, I said laughing. Another German had been a porter at Victoria Station. He showed me a picture of his family back in Munich. It was so lovely. I told him I would like to meet his family members someday. He happily gave me his family address. அதுக்கப்புறம் இன்னொரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து சொன்னாரு, நான் வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியா நான் வந்து அங்க வேலை செஞ்சேன் அப்படின்றாரு. அப்புறம் அவருடைய ஃபேமிலி போட்டோவை பிரிட்டிஷ் நாட்டு சோல்ஜர் கிட்ட காமிக்கிறாரு. அந்த எங்க ஃபேமிலி வந்து முனிச்சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அவங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப டாம் சொல்றான், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா உங்க ஃபேமிலி வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாம் பிரிட்டிஷ் சோல்ஜர் சொல்றான். அவனும் சந்தோஷத்தோட அவங்க ஃபேமிலி அட்ரஸ் அவனுக்கு கொடுக்குறான். சரிங்களா? Even those who could not converse could still exchange gifts. Our tea for their coffee, our corned meat for their sausage, badges and buttons from uniforms changed owners, and one of our boys walked off with a spiked helmet. I myself traded a jackknife for a leather equipment belt, a fine souvenir to show when I get home. அதுக்கப்புறம் நாங்க இருவருக்கு இடையே வந்து நாங்க கிஃப்ட பரிமாறிக்கிட்டோம். என்னன்னா ரொம்ப விலை மதிப்பில்லாத கிஃப்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொருள் இப்போதைக்கு மிகவும் பொக்கிஷமான ஒண்ணு. அவங்களுடைய டீ கொடுத்துட்டு காஃபி வாங்கினாங்க. அப்புறம் அவங்களுடைய இறைச்சியை கொடுத்துட்டு சாசேஜ், அந்த பிரெட், கேக் அது மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ்ல இருக்கிற பட்டன்ஸ், பேட்சஸ் அதை மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள்ல ஒருத்தன் ஒரு ஸ்பைக் ஹெல்மெட், பைக்ல போகும்போது போட்டு போற ஒரு ஹெல்மெட் அங்க கொடுத்தான். நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு நைஃபுக்காக ஒரு லெதர் பெல்ட்டை கொடுத்துட்டு ஒரு நைஃப் வாங்கினேன். இதெல்லாம் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வை கொடுக்கும், ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு பொருளா அது எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து சொல்றான். As it grew late, a few more songs were traded around the fire, and then all joined in for I am not lying to you, Auld Lang Syne. Then we parted with the promises to meet again tomorrow, and there was even some talk of football match. அதுக்கப்புறம் லேட் ஆயிட்டே போச்சு. நாங்க என்ன பண்ணோம், இன்னும் சில சாங்ஸ் பாடிட்டு
அங்கிருந்து கிளம்பி வந்தோம். அதுல பார்த்தோன்னா நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு சாங்கும், அல்ட் லாங் சிங்க் அதான் அந்த சாங்கும் சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் நம்ம நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க வந்தோம். அப்படி நாங்க பேசிக்க கொள்ளும்போது ஃபுட்பால் மேட்ச் பத்தி கூட நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்றாங்க. I was just starting back to the trenches when an older German soldier clutched my arm. My God, he said, why can't we have peace and all go home? I told him gently that you must ask your emperor. அப்படி நாங்க சொல்லிட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு வயதில் மூத்த இன்னொரு ஜெர்மன் நாட்டு சோல்ஜர் என் தோல்ல கை வச்சு சொன்னாரு, கடவுளே நாம ஏன் இந்த மாதிரி அமைதியா இருக்கக்கூடாது, நாம ஏன் போர் இல்லாம அமைதியை விரும்பக்கூடாது அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், நீ இதுக்கு உங்களுடைய ராஜாவை தான் பார்த்து கேட்கணும் போற நிறுத்த சொல்லி அப்படின்னு நான் ரொம்ப கனிவா அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு டாம் சொல்றான். He looked at me searchingly and said, perhaps my friend, but we must also ask our odds. And so, dear sister, tell me, has there ever been such a Christmas Eve in all history? What does it all mean? This impossible befriending of enemies. உடனே அவரு என்ன பார்த்து அந்த ஜெர்மன் ஓல்டு சோல்ஜர் என்ன பார்த்து சொன்னாரு, உண்மைதான் நண்பா, ஆனா ராஜாவை கேட்கறதுக்கு முன்னாடி நாம திங்க் பண்ணணும், நம்ம மனச ஒரு டைம் கேட்டுக்கணும், நம்ம எதுக்காக சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், நம்ம எல்லாமே மனுஷன் தானே அப்படின்ட்டு நம்ம மனச ஒரு டைம் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது என் நினைவுல இருக்கு. இப்ப சொல் என் தங்கையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு லெட்டர் எழுதுறதால தான் இதெல்லாம் சொல்றாரு டாம். என் தங்கை கிட்ட கேக்குறாரு, சொல் தங்கையே, வரலாற்றுல இது போல ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்வை விழாவை எங்கேயாச்சும் பார்த்திருக்க முடியுமா, கொண்டாடி இருக்க முடியுமா, இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்ன, ஒரு எதிரி எப்பயும் நண்பனா ஆக முடியாதா அப்படின்னு தன் தங்கச்சியை பார்த்து கேட்கிறாரு. For the fighting here, of course, it means regrettable little. Decent fellows, those soldiers, maybe, but they follow orders and we do the same. Besides, we are here to stop their army and send it home, and never could we shirk that duty. இங்க நடக்கிற இந்த ஃபைட்டிங் சண்டை காட்சி எல்லாம் பார்க்கும்போது உண்மையை சொல்ல போனா மிகுந்த மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான். அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் கூட மிகவும் ஒழுக்கமானவர்கள், டீசென்டா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் அந்த நாட்டினுடைய கட்டளையை ஏற்று இப்படி செயல்படுறாங்க. உண்மையை சொல்ல போனா நாமும் அதே தான் செய்யறோம். இதையெல்லாம் தாண்டி என்னன்னா, அந்த நாட்டு வீரர்கள் நம் நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராணுவத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவங்கள திருப்பி அனுப்புவதற்காகவும் தான் நாங்க இங்க இருக்கோம். அதே போலதான் அவங்களும் நினைக்கிறாங்க. இந்த கடமையில இருந்து எங்களால மீள முடியல, தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலோட மன வருத்தத்தோட டாம் இந்த கருத்தை பதிவு பண்றாரு. Still one cannot help but imagine what would happen if the spirit shown here were caught by the nations of world. Disputes may arise, but what if our leaders were to offer good wishes in place of warnings, songs in place of insults, gifts in place of reprisals? Would not all wars end at once? இதான் முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. கடைசியில யாரும் யாருக்கும் உதவி பண்ண முடியாத ஒரு கட்டத்துல தான் நாங்க இப்ப இருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, இப்ப இங்க நடந்த இந்த நிகழ்வு நாடு ஃபுல்லா நாங்க எப்படி எதிரி நாட்டு வீரர்கள் நாம 2 பேரும் ஒன்னோட ஒன்னா இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் நட்போட, இதே போல எல்லா பார்டர்லயும் எல்லா நாட்டு பார்டர்லயும் எல்லா நாட்டு படை வீரர்களும் இதே போல கொண்டாடினா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவாதங்கள் வரதான் செய்யும், அது நல்லது இல்ல கெட்டது இல்ல, நாம அவங்களை அடிக்கணும் அவங்க நம்மள அடிக்கணும்னு எல்லாம் விவாதம் வர செய்யும். ஆனா இத யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாம் எச்சரிக்கை, அடுத்த நாட்டுக்கு போர் எச்சரிக்கை தர்றதுக்கு பதிலா அடுத்த நாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சா எப்படி இருக்கும் விழாக்களுக்கு. அதே போல அவங்கள அவமதிக்கிறதுக்கு பதிலா அவங்கள பாராட்டி மகிழ்ச்சியா பாட்டு பாடினா எப்படி இருக்கும். அவங்க கிட்ட போர் செய்வதற்கு பதிலா அவங்கள பழி வாங்குவதற்கு பதிலா அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்தா எப்படி இருக்கும். எல்லா நாட்டுல இருக்கிற போரும் ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லையா அப்படின்னு ஒரு ரிட்டோரிக்கல் கொஸ்டினை டாம் எழுப்புறாரு சிந்திப்பதற்காக. உண்மையை சொல்ல போனா, all nations say they want peace, yet on this Christmas morning I wonder if we want it quite enough. உண்மையை சொல்ல போனா எல்லா நாடும் எல்லா நாட்டு தலைவர்களும் மைக்கு பிடிச்சி பேசும்போது நாங்க அமைதியை விரும்புறோம், அமைதிதான் வேணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் வேலையில நான் ஆச்சரியத்தோட சொல்றேன், உண்மையாகவே நாம அமைதியை விரும்புறோமா, அமைதிக்காக தான் பாடுபடுறோமா அப்படி சொல்லி இந்த லெட்டரை தன் தங்கைக்கு எழுதி அனுப்புறாரு லவ்விங் பிரதர் டாம். அவ்வளவுதான் மாணவர்களே, இந்த அருமையான கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் அப்படின்ற ஒரு கதை உங்களை சிந்திக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தான் எதிர்கால இந்தியாவினுடைய தூண்கள், எதிர்கால உலக தலைவர்கள் நீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை நமக்கு சொல்றாங்க. நீங்க எல்லாமே கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரொம்ப அன்பாகவும் அமைதியாகவும் எல்லா இடத்துலயும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is none other than your Ramji. Bye.